ஸ்டெப் நான் இங்க இருக்கேன். என்ன விட்டு கருவேப்பிலை தீச்சிட்டாங்க. ஸ்டெப் வந்து நாங்க இதுக்கு 0% தான் வியூ சமைக்கிறாங்களே முதல்ல யாரு சாப்பிடுவாத? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஐ லவ் யூ ப்ரோ. பாத்திவா உன்னோட ஆளுக்கு நீ இந்த வீடியோல என்ன சொல்ல நினைக்கிற? எங்க ஆளு தான் இந்த வாயில நம்ம கட்டி பிடி நினைக்கிறியா? டேய் அப்படிதான் இருக்கும் மீன்னா. ஆமா பீஞ்சதை எடுத்து போட்டு அவதான் சாப்பிடணும். அப்பதான் வேகும் இல்ல வேவாது. மீன் விட்டு சாப்பிடுறாங்க. கண்ட தண்ணி வர அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாகுது. சாப்பிட முடியல. அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க யூடியூப்ல செய்யறவனுங்க எல்லாம் அப்படிதான் சாப்பிடுவானுங்க. நான் எப்பவுமே ஆனஸ்ட் தான் கன்றாவியா இருக்குது. நான் இன்னொரு வாட்டி கன்றாவியா இருக்குதுன்னு நினைப்பானுங்க. அவனுக்கு வருஷம் நான் நல்லா இருக்குதுன்றேன். நல்லா அருமையா இருக்குது. பக்கா சாப்பிடலாம். என்ன வேலை வாங்குறதுனே கூட்டின்னு வந்திருக்காங்க. நான் என்ன செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவம் இந்த நீயலோ முன்னால நான் சொல்றேன். விஐடியில் என்ன பண்றானே லாஸ்ட் பஸ்ல ஒரு பொண்ணு ஒரு பையனும் தனியா உட்காரானுங்க. என்ன மேட்ரு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரே கேளுங்க மிச்சம். நான் போய் புடுறா இல்ல உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி யோசனை வந்துச்சு? மீன் மசாலா போடாம சிக்கன் மசாலா ஏன் போட்டீங்க? இது மீன் மசாலா கரமுச்சவனே. மீன் மசாலாவா? அப்போ ஏன் சிக்கன் மசாலா டேஸ்ட் வந்துச்சு? ஏன்னா அதுல சிக்கன் கலந்துருக்கு. ஓ மீன் சிக்கன் சாப்பிட்டதுனால முதல்ல நீங்க அதுல அது மீனா சிக்கனா? அது வந்து சுறா ஃப்ரைன்னு சொல்ல இதுதான். எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லாத காரணத்தால 140 ரூபா கொடுத்து நெய் கொடுத்து வாங்கிட்டோம். அடுத்த வாட்டி எனக்காக மட்டன் ஃப்ரை எனக்கு கொஞ்சம் செஞ்சு போடுறீங்களா? எனக்கு மட்டும் நீங்க ஒரு லோன் கொடுத்தீங்கன்னா லோன் நாட் அவைலபிள் ப்ரோ. சரி நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம். போங்க. எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கு. ஏன்னு சொல்லுங்க. உங்க கூட வந்தவங்க எல்லா வேலையும் செய்றாங்க. நீ வேலை செய்யற அறிவு இல்லையா? இல்ல போய் வேலை செய்யறா போடா. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். என்னால முடியல ஒன்றும். என்ன பாருங்க எல்லாம் வேலை வாங்குறானுங்க. அங்க எல்லா வேலையும் இவன் செய்யறானா சொல்லுங்க? எல்லா வேலையும் இவதான் செய்யறாப்ல. ஆனா பண்றாப்ல இந்த மீன் கொக்கு வந்து மீனை கொத்துறதுக்காக வெயிட் பண்ணுமே, அந்த கொக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்க பாருங்க. யானை ஒரு கொக்கு ஒரு மோனை. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பௌர்ணமி ஆனா அரமெண்டல் ஆயிடுவான். என்ன நினைக்கிறீங்க? சளி ஒழிப்பா மீன் சாப்பிட்டு. மீன் அப்போ சளி இருக்கும்ல இந்த மீனை சாப்பிடலான்றீங்களா? சளி ஒழிவுனா போடலாம். இந்த மீன் சாப்பிடலாம். ஃபுல் வெளியே வந்துடும். கட்டியா இருந்தா கூட சளி ஒழிவு வந்துடும் நல்லா. இந்த காதுல ஐக்கு இருக்குங்க என்ன சாப்பிடலாம்? ஐக்கு தானா வெளியே வருதுக்கு மசாலா எடுத்து காதுல விடுங்க வந்துடும் தானா. மாமாக்காக ஒரு கானா சாங் பாடுங்க. யார் உங்க ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல வந்துகிட்டு ஆடி மாசம் காத்தடிக்க வாடி புல் சிக்மா சிக்னல் கொடுங்க. எள்ளுவய பூக்களையே எரடுத்தும் பக்கலையே ஆளால உஞ்சிருப்பு சுத்துதையா. கக்கூஸ் உட்கார மாதிரி உட்காராதீங்க ப்ரோ. நல்லா உட்காருங்க இருங்க ப்ரோ. அப்பதான் நான் இப்ப ட்ரை பண்ணாதான் இதை சாப்பிட்டு வேணா ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா செத்துருவான் நாங்கள் செஞ்ச மீன். அப்படி ஓய் நம்ம சமையல்ரா இது. அப்போ உயிரோடு இருப்பான். என்ன மிரட்டுறா? சாப்பிட்டு குண்டா இந்த கொழுப்பு மீனை சாப்பிட்டு பெருத்து போயிட்டான் பையன். இஃபான் உன்னை அவன் சிங்கிள்ஸுக்கு போறான். மதஞ்சி அடுத்த வாட்டி நம்ம பிளான் என்ன? அடுத்த வாட்டி வந்து நாய்கறி. அது சொரி நாய்கறியா? ஜிப்பு நாய்கறி. இதை வந்து யூடியூப்ல போடலாமா? நாவா யூடியூப்ல கன்ஃபார்ம் போட்டாகணும். மக்களுக்கு எல்லாம் தெரியணும் இது நாங்க பண்றது. மக்களுக்காகவே நான். இது வந்து எங்களோட ஃபேமிலி. நீங்களே பாருங்க. இது ஒரு மீனுக்கோசரம் 300 ரூபாய் செலவு பண்ணி இங்க வந்துக்கிறீங்களா? 20 ரூபா மீனுக்கோசரம் 300 ரூபாய் செலவு பண்ண ப்ரோ. மீன் அவன்தான் ப்ரோ. ஏன் ப்ரோ அமைதியா இருக்கு? அசிங்க பத்தாது ப்ரோ. அங்கதான் அவன் மீனா ப்ரோ? அது காலையில ஒரு மீன் பையில பாருங்க. தெரியலடா ப்ரோ. மீன் படிக்கிறப்போ மீன்
உண்மையா? ஆமா ப்ரோ. நான் அது கூத்து நான் செந்தூரா வேணும் ப்ரோ. வீட்டில் எத்தனை வாட்டி சமையல் ரூமுக்கு போயிருப்பீங்க? நீங்க உங்க வீட்ல எத்தனை வாட்டி பாத்ரூம் போயிருக்கீங்க? வேலை பார்க்க ஆண்டி பார்த்தா எத்தனை வாட்டி பாத்ரூம் போவீங்க? வேற வெட்டணும் நான். எப்படி இருக்கு தலைமுடி? முடி கட்டிங்களா? எவ்வளோ இந்த 20 ரூபா கட்டின்றீங்களே அந்த கட்டிங்கா? தேவேந்திர கட்டிங். கூடிய சீல அந்த முடி வெட்டுற கடை யாரும் எடுக்காது பண்ணாத விளாக் நான் பண்றேன். முடி வெட்டுற கடையை விளாக் எடுத்து உங்களுக்கு நான் பத்தினா எந்த ஹீரோ மாதிரி இருக்கறா சொல்லுங்க. வேதாளம் போல கொஞ்சம் சிரிங்க. போடுங்க வயலன்ஸ் ஆகுது. வேதாளம் போல அஜித்தா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் படம் விஜயா? பிரெஞ்சு போட விஜய்னு சொன்னாதான் உங்களுக்கு மனசாரா? அதான் பிரெஞ்சு போட விஜய்னு சொல்றேன். ஆனா உண்மையில அப்படி இல்ல. பொப்பி பத்துல வர யோகி பாபு மாதிரி. இந்த எத்தனை கிலோ மீன் வாங்குனீங்க? 3 கிலோ. வஞ்சர மீன். 3 கிலோக்கு எத்தனை மீன் வந்துச்சு? 3 கிலோக்கு 3 மீன் தான் வந்துச்சு. 1 கிலோ அது இவ்வளவு பெருசு இருந்துச்சு. என்னண்ணா மசாலா போட்டீங்க? மஞ்சாத்தூள் போட்டு கைவிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கைவில. அப்புறம் நாங்க எல்லாம் மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டு தான் யோசனை வந்து கைவிடணும். ஆனா கைவில நாங்க கட்சி வரையும் பாக்டீரியா எல்லாம் அப்படியே இருக்கும் போலுக்குது. ஒரு முதல் வாட்டி செய்றீங்களா? ஃபர்ஸ்ட் போ பையிடும். ஓகே ஓகே. என்னண்ணா மசாலா போட்டீங்க? மஞ்சாத்தூள், குங்குமம் இல்ல மிளகாத்தூள் மாத்தி சொல்லிட்டேன். மிளகாத்தூள் வண்டி போயிட்டு வந்து மட்டும் அப்புறம் என்ன போட்டான்? முட்டை, தயிர் பாக்கெட், அப்புறம் எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் போட்டு. எலுமிச்சை போட்டுடா. தயிர், மோர். மோர் இல்லையா? சாரிடா. தண்ணி, பால். தண்ணி, பால். வீட்டு உணவு செய்யப்படும் உங்களுக்கு என்ன மேரேஜ் ஃபங்க்ஷன், குழந்தை பர்த்டே, காது குத்து ஃபங்க்ஷன், மாஸ்டர் அது மாஸ்டர் அதோ. மாஸ்டர். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நாங்க செஞ்சுருக்கும் போது அப்பப்போ 2-3 பீஸ் சாப்பிட்டோம். கனெக்ட் பண்றா. இப்பயே அது மட்டை போட்டுறா. இப்பயே தீய இது வேண்டாம். இப்படிதான் நான் ரோட்ல போறப்போ ஒன்னு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே மீன் எனக்கு எத்தனை பீஸ் தருவீங்க? செம்மையா செஞ்சோம். செம்மையா டேஸ்டா இருக்கு. வித்தோ நீங்க தான். கொஞ்சம் உப்பு தான், சால்ட் அதிகமா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் நீங்க? பிரச்சனை இல்ல. காரம் கம்மியா இருக்குங்க. நீங்க எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. நீங்க டேஸ்ட் ஆகுது பா நான் செஞ்சது நீங்க பர்ஃபெக்ட்.